நாங்கள் பருத்திக்கோட்டை நாட்டார் சங்கத்திலேருந்து வரோம். அதனுடைய தலைவர் நான். நாங்கள் வந்து புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் தமிழ்ச்செல்விக்கு எங்களுடைய நாட்டார் சங்க ஆதரவை முழு ஆதரவு கொடுக்குறோம். எங்களுடைய இனப்பந்தங்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஆதரவு கொடுக்கும். ஆமாம், கோரிக்கைகளை சொல்லியிருக்கோம், அவங்க செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது முந்தா நாள் நடந்ததை சொன்னாங்க. அது எஸ்பி சார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதா கேள்விப்பட்டோம். சமூகமா நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கீங்களா? சமூகமா பாதுகாப்பா இருக்கும். பாதுகாப்பா இருக்கணும். வேட்பாளர் வந்து ஜனநாயக நாட்டுல சமூகமா பாதுகாப்பா இருப்போம். நீங்க சொல்றீங்க. நாங்க வந்து நாங்குநேரி தொகுதியிலிருந்து பருத்திக்கோட்டை நாட்டார் சங்கத்தின் சார்பா வந்திருக்கிறோம். புதிய கட்சியின் வேட்பாளர் தமிழ்ச்செல்வி அக்காவுக்கு நாங்குநேரி தேவேந்திரகுல வேளாளர் சார்பாகவும் பருத்திக்கோட்டை நாட்டார் சார்பாகவும் முழு ஆதரவை சொல்லி அவங்களுடைய அமோக வெற்றி பெற நாங்கள் வாக்குகள் சேகரித்து களத்தில் இருந்துட்டு வரோம். இந்த நிலையில கடந்த 12/4/2026 இரவு சுமார் 11 மணிக்கு வேட்பாளர் வந்து எல்லா ஊர்களையும் வாக்காளரை சந்திச்சுட்டு வீட்டுக்கு போற இடத்துல 3 தடப்பு கிராசிங்கில் வச்சு என்னப்பட்ட ஒரு 3 பைக்கில் 9 நபர்கள் சொல்றாங்க. அந்த 9 நபர்கள் சாதியை சொல்லி நீ எப்படி இதில் நிற்ப, அண்ணன் தம்பியை வெட்டின மாதிரி உன்னையை வெட்டி கொண்டு போறாங்க, குளமிட்டு விட்டுருக்காங்க. இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு வேட்பாளர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நாங்கள் தொகுதியில் நிற்க முடியலன்னா இது அரசு தான் குறை சொல்ல முடியும். 2வது, இது சம்பந்தமா நாங்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புகார் கொடுத்துருக்கோம். இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கொஞ்சம் துரிதமாக செயல்படணும். பெரும்பத்தில் நல்ல முறையில் செயல்பட்டு இரும்பு கரகொண்டி ஒடுக்கியிருந்தா இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது எங்களுடைய கருத்துக்கள். ஏன்னா ஏற்கனவே எங்களுடைய அன்பு சகோதரர் புத்தக புரட்சியாளர் தீபக் பாண்டியன் நாங்கள் இழந்துட்டோம். அவருடைய சகோதரி இந்த தேர்தலில் இருக்கிறாங்க. அவங்களை அச்சுறுத்தணும்னா அப்போ ஜனநாயகம் எந்த இடத்துல இருக்குன்னு எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஆகவே இதுல துரிதமா எஸ்பி அவர்கள் செயல்படணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த தேர்தலுக்குள்ள அவங்களை கைது பண்ணணும். ஏன்னா தொடர்ந்து அச்சுறுத்திட்டு வராங்க. இன்னும் 2-3 கன்மேனை எங்க வேட்பாளர் கொடுக்கணும்னு நாங்க எங்க சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இல்ல, அவங்க எந்த கட்சின்னு சொல்லல. பொதுவா என்ன சொல்ல சாதி சொல்லி திட்டுறாங்க. இப்ப நம்ம தேர்தல் சாதி சொல்லி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க சொல்ல விரும்பல நம்ம. ஏன்னா அது ஒரு நாகரீகமும் கிடையாதுனால அந்த சாதியை நான் குறிப்பிடல. அவங்க வந்து நீ எப்படி நிப்படி எங்க சாதி சொல்லித்தான் திட்டுறாங்க. ஏத்து நிப்பியா, தேர்தல் வந்து நிப்பியா, உன் தம்பியை நம்பர் தீபக் பாண்டியர் வெட்ட நம்பர் ஒன்னையும் வெட்டி போடுவோம் அப்படின்னு குளம் மிரட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜனநாயக நாட்டில் எவ்வளவு போடுறதா நாங்க வேற என்ன பண்றது? தேர்தல் ஜனநாயகமா நடந்துட்டு இருக்குன்னு அரசுன்னு சொல்றது, தேர்தல் ஆணையமும் சொல்றது. ஆனா ஒரு தேர்தல் வெற்றி வேட்பாளர் அவங்க. ஏன்னா அமோக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற போறாங்க எங்க தமிழ்ச்செல்வி அக்கா, புதிய தமிழ் கட்சியின் வேட்பாளர் தமிழ்ச்செல்வி அக்கா சிலிண்டர் சின்னத்துல அமோக வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற போறாங்க. ஸோ இப்ப இந்த நிலையில வந்து அவங்களை அச்சுறுத்துறது வேற யாரோ எங்களுக்கு சந்தேகமாவும் இருக்கு. ஏன்னா இது பிற வேட்பாளர்கள் இதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குமான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதனால எஸ்பி அவர்கள் இன்னும் கூடுதலா எங்களுடைய வேட்பாளருக்கு கன்மேன் பாதுகாப்பு கொடுக்கணும். அது இந்த அரசும் எங்களை கொஞ்சம் உற்று நோக்கணும். எங்களுடைய கிராம மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு வேண்டிக் கொள்கிறோம். எங்க சங்கத்தின் சார்பாக சிறப்பாக செயல்பட்டால் எங்களுக்கும் இந்த அச்சுறுத்தல் இருந்த மாதிரி எங்களுக்கு இப்படி வேட்பாளரே பண்ண எங்களுக்கும் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால எங்க கிராமத்துக்கு கொஞ்சம் இன்னும் போர்ஸா காவல்துறையை போட்டு மாவட்ட கண்காணிப்பு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, இது வந்து புதிய கட்சியின் சார்பாக தேர்தல் பொறுப்பாளர் தீபக் ராஜேந்திரன் அவர்கள் வந்து அந்த சம்பவத்துல இருந்த ஜான் பாண்டியனை வச்சு புகார் மனு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவரும் அந்த தேர்தல் பரப்புரையில அக்கா தமிழ்ச்செல்வியோட போனாங்க. போன இடத்துலதான் அது ஒரு 4 வண்டி வர்றாங்க. அந்த வண்டி இடத்துல திரும்புற இடத்துல மறிச்சு இந்த வார்த்தையை சொல்றாங்கல்ல, அவரும் அந்த சம்பவத்தை நேரில் பாக்குறாரு. அவரும் அந்த அச்சுறுத்தலுக்கு உட்பட்டிருக்காரு. இன்னும் 2-3 நபர்கள் நேரடியா பார்த்தவர்கள். ஏன்னா பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் தான், பெயர்கள் எங்களுக்கு தெரியாது. பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் இந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்திருக்காங்க. அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மிரட்டல் சம்பவமா காவல்துறையில இருந்து ஏதோ நடவடிக்கை இது வரைக்கும் அப்படி தெரியல. இப்போ ஏன்னா 3 பேர் 9 பைக்கில் வந்ததுன்னா சிசிடிவி கேமராவை கைப்பற்றினா சொல்றாங்க. அதுல அக்கா வர டைம்ல வந்துட்டு போனதாகவும் இவங்க அதுக்கு பிறகு மிரட்டி விட்டு போனதாகவும் எல்லா தகவலும் சிசிடிவி கேமரா இருக்குன்னு நாங்க எங்க பொறுப்பாளர் கூட தெரிஞ்சுக்கிட்டோம். அதை காவல்துறை எங்கிட்ட கொடுத்து நாங்க எப்படியாவது அரெஸ்ட் பண்ணிட்டு சொல்றாங்க. ஆனால் இது வரைக்கும் கைது நடவடிக்கை இல்லாத சூழ்நிலை மாதிரி தான் எங்களுக்கு தெரிய வருது. மேற்கொண்டு நடவடிக்கை இல்லைன்னா நீங்க மேற்கொண்டு இந்த நடவடிக்கை இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம், இந்த தேர்தல் முடிஞ்சு மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தை முற்றுகையிட தவிர வேற எங்களுக்கு வழியே இல்லை. ஏன்னா ஏற்கனவே புத்தக புரட்சியாளர் தீபம் பண்ணி நாங்கள் இழந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த சூழ்நிலையிலே சகோதரி ஒரு அரசியல் கலட்டவங்க அவங்களுக்கு அச்சுறுத்தலாம். அப்போ ஜனநாயக நாட்டில் அங்கே இருக்கவா வேண்டாமா அப்படின்றத காவல்துறை தான் முடிவு பண்ணும். இல்லை நாங்கள் இது சம்பந்தமா தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் எங்க சமூகத்தில் ஆல்ரெடி பேசியிருக்கோம். சங்கத்தை கூடி நம்ம காவல்துறை கண்காணிப்பாளர் பிரசன் அவர்களை சந்திச்சு எங்களை கோரிக்கையை சொல்லணும். நீங்க அச்சுறுத்தல் இருக்கிற நீங்க இரும்புக்காரங்க கொண்டு ஒடுக்கணும்னு சொல்லிருக்கோம். இது சம்பந்தமா நாங்கள் தேர்தல் முடிஞ்ச பிறகு
நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேர்தல் முடிந்த பிறகு கம்பல்சரியா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தையும் முற்றுகையிடும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். உங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை எடுக்கிறனால உங்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க. அரசுக்கு ஒரு இதுக்கு ஏன்னா இது அரசு பார்க்கணும், மக்கள் பார்க்கணும். இது மக்கள் மன்றம் தானே. தமிழ்நாடு ஜனநாயக நாடு, மக்களால் சூழ்ந்த நாடு. ஆகவே மக்கள் பார்க்கணும்ல எங்களுக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு. இந்த இதுக்கு முன்னாடி உள்ள அரசு என்ன சொல்றாங்க, சமூக நீதி பேசுறாங்க. அது சமூக நீதி இங்க இல்லையே, சமநீதி இல்லை. எங்க களப்போராளி தீபக் பாண்டி சமநீதிக்கு தான் போராடுறாரு, அந்த சமநீதி இல்லை. ஆகவே அந்த சமநீதி வேணும்னு தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். நாங்க எந்த சமூகத்துக்கும் எதிரானதும் இல்லை, ஆதிக்கத்துக்கு எதிராக நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கோம். யாரையும் ஆதிக்கம் பண்ணக்கூடாது. ஆதிக்க செலுத்துறவங்க என்ன பண்ணும், காவல்துறை இரும்பு காரணம் ஒடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிற இந்த நேரத்துல. என் பேரு வழக்கறிஞர் தமிழன் ராஜா.